Hi guys, hello, good evening everyone. How are you all? I hope you are doing good, studying well. Today, motivate yourself as well as me. I am also human. So when you motivate, making the motivate videos, with the positive attitude, I am also getting motivated. So laterly, I realized that this is motivate not only for you, and even though myself I am motivating through that. Okay. Let's begin. Never regret a day in your life. Good days give the happiness, bad days give the experience, worst days give the lessons. So, and best days give the memories. Okay, ultimately, this is the main part. Only we have to remember and collect the good memories. Okay, let's see mixed question நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்கிலீஷில். ஓகேங்களா, அதன் பிரகாரம் வாட் இஸ் மீன் பை இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னாக்கா நம்ம கொஸ்டின் கேட்குறப்ப ஒரு சில வேர்டை யூஸ் பண்ணுவோம். வாட், விச், ஊஸு அப்படின்னு சொல்லிட்டு அதை த்ரீக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா, வாட் கேம் டிட் யூ வாட்ச். சரிங்களா, என்ன கேம் பார்த்தாய். பாஸ்ட் டென்ஸில் எப்படி பாஸ்ட் டென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம், டிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, கேம் வந்து என்னது நவுனு. ஓகேங்களா, டிட்டு வந்து என்னது பாஸ்ட் டென்ஸு. டிட்டு யூஸ் பண்ணிட்ட பிறகு பக்கத்தில் வந்துட்டு வேர்பு ஒன்று தான் வரும். ஒரு சென்டென்ஸில் ஒரே ஒரு வேர்பு வந்து பாஸ்ட் டென்ஸ் இருந்தாக்கா ஓகே. எல்லா வேர்டுமே உங்களுக்கு வந்துட்டு அது பக்கத்தில் இருக்கிற வேர்டு வேர்பு ஒன்றாவே இருக்கட்டும். ஓகேங்களா, வாட் கேம் டிட் யூ வாட்ச். ஓகே, சிம்பிளாக வந்துட்டு வாட், விச், ஊஸு ப்ளஸ் நவுன் வரும், அதுக்கு பக்கத்தில் கொஸ்டின் வரும். சரிங்களா, வாட் புக் டிட் யூ ரீட். விச் புக் டிட் யூ ரீட், எந்த புக்கு வாசித்த, என்ன புக்கு வாசித்த, எந்த புக்கை வாசித்த. ஊஸ் புக் டிட் யூ ரீட், யாருடைய புத்தகத்தை நீ வாசித்தாய். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்ணணும். வாட், விச், ஊஸ் தெரியும், அதுக்கப்புறம் நவுனு, புக்கு இதெல்லாமே நவுனு, அதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இது ஃபுல்லாக ஆப்ஜெக்ட் அப்படின்ற கேட்டகரியில் வரும். சரிங்களா, இது வந்து சப்ஜெக்ட். ஓகே, இது வந்து நவுனு ப்ளஸ் வந்து ஆப்ஜெக்ட் கேட்டகரியில் வந்துடும். ஓகே, டென்ட் அப்படின்னாக்கா ஒரு நவுன். அது அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னாக்கா ஷேடு ஆர் லைட் ஷேட், கொஞ்சமாக ஷேடு இல்லைனாக்கா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கலர் வந்து வேறு ஒன்றுத்தில் சேர்க்குறது. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கலர் வந்து வேறு எந்த கலர்னால் சேர்த்து வேறு ஒரு கலரை வந்துட்டு நம்ம வந்து மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் மீன்ஸ் எ ஸ்லைட், இதுதான் ஸ்லைட் ஷேட் ஆர் கலர் வேரியேஷன் ஆடட் டு சம்திங். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து ஒரு ப்ளூ கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒயிட் கலர் இருக்குது. இந்த ஒயிட் கலர் வந்து இங்கே இந்த ப்ளூ கலரோட சேர்ந்துச்சுன்னா இங்கே டார்க் ப்ளூ கலருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒயிட் கலர் பெயிண்ட்டை வந்து நம்ம சேர்த்துனாக்கா லிட்டில் பிட் உங்களுக்கு வேரியேஷன் கிடைக்கும். சரிங்களா, உங்களுக்கே தெரியல டார்க் ப்ளூவில் ஒயிட் பெயிண்ட் சேர்த்தா என்ன நடக்கும், கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட். ஓகே, டிண்ட்டுனா நம்ம மீனிங் பார்த்துட்டோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ஷீ ஆடட் எ டிண்ட் ஆஃப் எ ப்ளூ டு தி பெயிண்டிங் டு மேக் மோர் வைப்ரண்ட். அதான் அந்த டிண்ட்டை வந்து டிண்ட் ஆஃப் ஒரு ப்ளூ டு தி பெயிண்டிங் டு மேக் இட் மோர் வைப்ரண்ட். அதான் ஏதாவது ஷேடோஸில் இந்த ப்ளூ கலரில் சேர்த்தா மோர் வைப்ரண்ட்டாக தெரியுன்றதுக்காக அந்த டிண்ட்ன்ற ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஷேடோவை வேறு ஒரு இதில் சேர்க்குறது. ஓகேங்களா, ஓகே, டென்சஸ் பார்த்தலாம். டென்சஸ் வந்து ஷீ சொல்லியிருக்காங்க, ஷீனா அவள். ஆடட் ஈடி சேர்த்துருக்காங்க, பாஸ்ட் டென்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. எ டிண்ட் ஏன் வந்துச்சு பார்த்தீங்களா, ஏதோ ஒரு அது ஷேடோ அப்படின்றதால இது வந்து இன்டெஃபினிட் ஆர்டிக்கல். என்னது, ஏ வந்து இன்டெஃபினிட் ஆர்டிக்கல், டிண்ட் வந்து நவுனு. ஓகேங்களா, டு தி பெயிண்டிங். ஓகே, ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரியணும். ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ஸ் ஆர் ட்ரூத்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, யூனிவர்சல் ட்ரூத். ஓகேங்களா, சன் ரைசஸ் அட் மார்னிங், சன் செட் அட் தி ஈவினிங், சம் வாட் 6 o'clock சம்திங், இதெல்லாம் மாறாது. ஓகேங்களா, 8 பிளானட்ஸ்னால் 8 பிளானட்ஸ் மட்டும்தான். இஸ் ரிவால்வ் அரவுண்ட் தி சன் அப்படின்னாக்கா அப்படி தான், அதை வந்து மாற்ற முடியாது. அதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக நீங்கள் வந்து ஒர்க் போகிறீங்க அப்படின்னாக்கா ரெகுலராக ஆப்பன், அதுக்கு வந்து எந்த டென்ஸும் தேவையில்லை, சிம்பிள் டென்ஸ் மட்டும் போதும். ஐ கோ டு ஆஃபீஸ் எவ்ரிடே, அவ்வளோதான். ஐ கோ டு ஆஃபீஸ் எவ்ரிடே, ஐ கோ வாக் எவ்ரிடே, அவ்வளோதான். ஓகேங்களா, ஐ ஈட் லன்ச் எவ்ரிடே, அது கூட நம்ம சொல்லலாம். எவ்ரிடே லன்ச் சாப்பிடாமல் இருக்க முடியாதுல்ல. ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பர்மனெண்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, ஐ ஒர்க் இன் ஏ ஹாஸ்பிட்டல். ஓகே, ஐ ஒர்க் இன் ஏ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இது யூஸ் பண்ணலாம். பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு அண்டு ஃப்யூச்சர்லேயும் அப்படியே தானே இருக்கும், ஒன்றும் மாற போகிறதில்ல. இப்போ ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறவங்க ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணுவாங்க.
ஓகேங்களா. நர்ஸாக இருக்கிறவங்க, டாக்டராக இருக்கிறவங்க, நாட் ஏ பேஷண்ட்ஸ் அண்ட் சம்வாட் மற்றவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பாஸ்ட்லேயும் அப்படி தான் இருப்பாங்க, ப்ரெசென்ட் டென்ஸ்லேயும் இருக்காங்க, ஃப்யூச்சர்லையும் மேபி அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பர்மனன்ட் சுச்சுவேஷன் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ஐ ஒர்க் இன் ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா. இனியா வந்தது ஹாஸ்பிட்டல் இப்படி தான் இருக்கும், பவுண்ட்ரியோடு இருக்கும். இது ஃபுல்லாகவே சென்னை சிட்டி ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் கிடையாது, அது பவுண்ட்ரி. மியாட் ஹாஸ்பிட்டல்னால் அது ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே தான் இருக்குது. அதனால் இன்னும் இந்த 4 சுவருக்குள்ளே எது வந்தாலும் நம்ம இன்னும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஏன் எங்கள் ஓகே ரிப்பீட்டட் ஆக்ஷன்லையும் நம்ம வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ கோ டு தி ஜிம் எவ்ரி வெனஸ்டே. ஐ வேக் அப் எவ்ரி மார்னிங் அட் 6 o'clock. ஓகே. ஐ கோ டு தி வாக் இன் தி பார்க் எவ்ரி டே. ஓகேங்களா. அது மாதிரி நீங்கள் யூ மேக் த சென்டென்ஸ் ரிப்பீட்டட் ஆக்ஷன். இன்றைக்கி செய்வேன், நாளைக்கு செய்வேன், நாளான்னைக்கு செய்வேன், ரிப்பீட்டட்லி ஐ ஹேவ் டு டூ. அந்த மாதிரி சென்ஸில் வந்து நீங்கள் வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ கோ டு தி ஜிம் வந்துருச்சு இல்லையா, இது நவுன். ஓகே. ஜிம் இஸ் ஏ நவுன். அதுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் வந்தது. எஸ் அஃப்கோர்ஸ் ப்ரிப்போசிஷன் சீக்வன்சிஸ் தானே. கோ டு தி ஜிம்னா வந்துட்டு நீங்கள் வீட்டிலேருந்து தானே ஜிம்முக்கு போவீங்க, மூவ்மெண்ட்ன்றதால டூ வந்திருக்கு. தட் இஸ் த மூவ்மெண்ட். வீட்டிலேருந்து தானே கிளம்பி ஜிம்முக்கு போவீங்க, அப்படியே வீட்டுக்குள்ளே ஜிம் இருந்தாலும் எப்படியும் மெத்த மேலே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. சின்ஸ் வர்சஸ் ஃபார் எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். லெட் மீ கிளியர் இன் திஸ் வீடியோ. யூஸ் டு டாக் அபவுட் தி டைம். ஓகேங்களா. சின்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். சின்ஸ் வந்து டைமை வந்து அதுவும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு டைமை பற்றி பேசும்போது சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஐ ஹாவ் லிவ்டு, அதுவும் சின்ஸு நல்லா நம்ம வச்சுக்கோங்க. சின்ஸு ஃபார் வந்துட்டு ஒரு சென்டென்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த சென்டென்ஸ் மஸ்ட் பி ஆல்வேஸ் இன் தி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஒன்லி. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதில் தான் வருமே அது. சரிங்களா. ஐ ஹாவ் லிவ்டு V3. ஐ ஹாவ் லிவ்டு இன் திஸ் ஹவுஸ் சின்ஸ் 2015. 2015னா 2015 நான் இந்த வீட்டில் இருக்கிறேன். ஓகேங்களா. நான் டியூரேஷன் சொல்லலை. ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம். ஓகே. யூஸ் டு டாக் அபவுட் அதே தான். இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். தே ஹாவ், தே போட்டு இங்கே அப்பாஸ்ட்ரஃபி போட்டு பி போட்டிருந்தா என்ன அர்த்தம்னா தே ஹாவ்னு அர்த்தம். தே ஹாவ் ஷார்ட் ஃபார்ம். ஹாவை வந்துட்டு இந்த HA இல்லாமல் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு பிஇன்னு எழுதுனா அது தே ஹாவ். இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ஸும் கற்றுக்கணும். சரிங்களா. எழுதும்போது தே ஹாவ் எல்லாம் போட்டு எழுதக்கூடாது, டக்குன்னு பட்டுன்னு எழுதிடணும். தே ஹாவ் நோன். நோன். தே ஹாவ் நோன்னா என்னது, தெரியும், எனக்கு தெரியும். ஈச் அதர்னா ஈச்னா ஒருத்தருக்கு இன்னொருத்தர், 2 பேர். உனக்கு என்ன தெரியும், எனக்கு உன்னை தெரியும். ஈச் அதர்னும் போது. ஓகே. ஒன் அனதர்னாக்கா நிறைய பேர், அதாவது ஒரு கிளாஸில் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே. யூஸ் டு டாக் அபவுட் தி டைம் இருக்குல்ல, ஃபார் டியூரேஷன் இருக்குல்ல. ஷி ஹேஸ் பீன் ரீடிங் திஸ் புக் ஃபார் எ ஃபியூ டேஸ் நவ் அப்படின்னா ஷீ எஸ் போட்டிருக்காங்க. இப்போ ஷீ போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டிருக்காங்க. என்ன மீனிங்கு, ஆஸ் மீனிங். ஆஸ் எங்கெல்லாம் வரும், ஷீ வரும், ஹீல வரும், இட்டில் வரும். இந்த 3 கண்டிஷன்லையும் ஆஸ் வரும். ஓகே. ஆஸுக்கு அப்புறம் என்ன வரும், பீன் வந்ததுனாக்கா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. வேர்பு 1 கூட ஐஎன்ஜி சேர்த்துருந்தாக்கா டெஃபினட்டாக கண்டினியூஸ் டென்ஸு. என்ன கண்டினியூஸ் டென்ஸு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரைட். ஓகே. ஷீ ஹேஸ் பீன் ரீடிங் திஸ் புக்கு. அப்படியே உங்களுக்கு திஸ் புக்கு, இந்த புக்கு. திஸ் புக் ஃபார் எவ்வளோ நாளா, ஃபார் எ ஃபியூ டேஸ் நவ்.